இந்த உலகம் ஒரு பெரிய மாய கண்ணாடி மாதிரி. நாம எதை வெளியே பார்க்கறோமோ அது எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தோட பிம்பம் தான். ஒரு மனுஷன் வெளியில எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வேணும்னாலும் கட்டலாம். ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு அமைதியோ அல்லது ஒரு தெளிவோ இல்லைன்னா அந்த சாம்ராஜ்யமே ஒரு இடிஞ்ச கோட்டை மாதிரி தான். நாம பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு விஷயங்களை ஓடி ஓடி தேடுறோம். ஆனா அந்த தேடலோட ஆதி புள்ளி நம்ம மனசுக்குள்ளதான் இருக்குங்கிறது பல நேரங்கள்ல நமக்கு உரைக்கிறதே இல்லை. மனசுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய கடல். மேலோட்டமா பார்க்கும்போது அலைகளும் நுரைகளும் மட்டும்தான் தெரியும். ஆனா ஆழத்துக்குள்ள இறங்கி பார்த்தாதான் அங்க எவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கு, எவ்வளவு அமைதி இருக்குன்னு புரியும். தியானம்ங்கிறது ஏதோ காட்டை தேடி போறதோ இல்ல மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதோ இல்ல. அது உங்களை நீங்களே சந்திச்சுக்கிற ஒரு அற்புதமான தருணம். நாம மத்தவங்க கூட பேசுறதுக்கு 1000 வார்த்தைகளை வச்சிருக்கோம், மத்தவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். ஆனா என்னைக்காவது ஒரு 5 நிமிஷம் நம்ம மனசோட உட்கார்ந்து நீ எப்படி இருக்கேன்னு கேட்டிருப்போமா? அந்த ஒரு கேள்விதான் இந்த ஆழ்மன சக்தியோட ஆரம்பம். மனசுங்கிறது ஒரு பிடிவாதமான குழந்தை மாதிரி. அதை அதட்டி பணிய வைக்க முடியாது. அன்பாலையும் கவனத்தாலையும் மட்டும்தான் நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். இந்த உலகத்துல நாம சந்திக்கிற அத்தனை கஷ்டங்களும் வலிகளும் வெளியிலிருந்து வரல. அது எல்லாமே நம்ம மனசு அந்த சூழலை எப்படி பாக்குதுங்கிற புரிதல்ல தான் இருக்கு. நம்ம மனசுக்குள்ள 2 அடுக்கு இருக்கு. ஒன்னு வெளியில தெரிகிற சாதாரண அறிவு, இன்னொன்னு உள்ளுக்குள்ள ஆழமா பதிஞ்சு கிடக்கிற ஆழ்மன அறிவு. இந்த ஆழ்மனசுக்கு ஒரு குணம் உண்டு. அதுக்கு சரி தப்பு தெரியாது. ஆனா அது எதை நம்புதோ அதை அப்படியே நிஜமாக்கி காட்டும். நாம சின்ன வயசுல இருந்து எதையெல்லாம் பயமா நினைச்சோமோ, எதையெல்லாம் இயலாமைன்னு நினைச்சோமோ, அது எல்லாமே ஒரு விதையா உள்ள விழுந்து இன்னைக்கு ஒரு பெரிய மரமா நிக்குது. அந்த பழைய விதைகளை மாத்திட்டு புதுசா ஒரு சக்தியை உள்ள விதைக்கிறதுக்கு தியானம் ஒரு பெரிய கருவியா நிக்கு. ஆழ் மனசுங்கிறது ஒரு இருட்டான அறைக்குள்ள இருக்கிற விளக்கு மாதிரி. அந்த விளக்கை ஏத்த தெரிஞ்சவன் இருட்டை பார்த்து பயப்பட மாட்டான். இந்த மனசை கையாள தெரிஞ்சவன் உலகத்தையே கையாள தெரிஞ்சவன் ஆயிடுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு. ஒரு பிரச்சனை வரும்போது பதறது மனசோட இயல்பு. ஆனா அந்த பதற்றத்தை கவனிச்சு அதை அமைதிப்படுத்துறது தியானத்தோட வேலை. தியானம் பண்ணும்போது நாம கத்துக்கிற முதல் பாடம் கவனித்தல். எதையும் எதிர்க்காம, எதையும் மாத்த முயற்சி பண்ணாம இருக்கிறதை இருக்கிறபடியே பார்க்கிற அந்த பார்வை தான் ஞானம். அந்த பார்வை நமக்கு வந்துட்டா அப்புறம் வாழ்க்கையில எந்த போராட்டமும் போராட்டமா தெரியாது. அது ஒரு விளையாட்டா மாறிடும். ஆழ் மனசுக்குள்ள இருக்கிற அந்த மகா சக்தியை வெளியே கொண்டு வரணும்னா முதல்ல இந்த மேலோட்டமான சலனங்களை எல்லாம் அடக்கணும். ஒரு குளம் தெளிவா இருந்தாதான் அடியில இருக்கிற கூழாங்கற்கள் தெரியும். அதே போலதான் மனசும். இந்த கலைங்கிறது ரொம்ப சுலபமானது. ஆனா அதுக்கு ஒரு நேர்மையும் ஈடுபாடும் வேணும். நாம ஏதோ கடமைக்கு 5 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்தா அது தியானம் கிடையாது. அந்த தருணத்துல நாம நம்மளையே முழுசா ஒப்படைக்கணும். நம்மளோட அத்தனை கவலைகளையும் பயங்களையும் ஈகோவையும் ஓரமா வச்சுட்டு ஒரு சாட்சியா நின்னு மனசை வேடிக்கை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் புரியும் நாம இவ்வளவு நாளா பயந்த பல விஷயங்கள் வெறும் நிழல் தான். நிழலை நெஜோன்னு நினைச்சு ஓடுற வரைக்கும் நமக்கு களைப்பு தான் மிஞ்சும். ஆனா அது நிழல்னு தெரிஞ்ச நிமிஷம் நாம நின்னு நிதானமா சிரிக்க ஆரம்பிப்போம். அந்த முதிர்ச்சி தான் ஆன்மீகம். இதோ முதல் தியான முறையை பற்றி பார்ப்போம். இதுக்கு பேரு சத்தமில்லாத கவனிப்பு. இது ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டு உங்க சுத்தி கேட்கிற சத்தங்களை மட்டும் கவனிங்க. தூரத்துல வண்டி போற சத்தம், பக்கத்துல யாரோ பேசுறது, இல்லைன்னா காத்து வீசுற சத்தம், எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். அந்த சத்தத்தை நல்லதுன்னோ கெட்டதுன்னோ பிரிக்காதீங்க. ஒரு சத்தம் கேக்குது, அது மறைஞ்சு போகுது, அவ்வளவுதான். இப்படி ஒரு 10 நிமிஷம் கவனிக்கும்போது உங்க மனசு அந்த சத்தங்களோட சண்டையிடுறதை நிறுத்திட்டு ஒரு அமைதி நிலைக்கு வரும். சத்தத்திலிருந்து நிசப்தத்துக்கு போற ஒரு பாலம் இது. இப்படி பழக பழக உங்க ஆழ் மனசுக்குள்ள இருக்கிற அந்த தேவையற்ற இரைச்சல்கள் குறைய ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும்போது உங்களோட ஆழ்மனம் விழிச்சிக்க ஆரம்பிக்கும். அந்த விழிப்புணர்வு தான் உங்களோட அத்தனை சக்திகளுக்கும் பிறப்பிடமா அமைய போகுது. அடுத்ததா நாம பார்க்க போற முறை இன்னும் கொஞ்சம் ஆழமானது. அது உங்க உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கிற தொடர்பை ஒரு புது வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். மனசுக்கும் உடம்புக்கும் இடையில ஒரு ரகசிய பாலம் இருக்கு. நாம கோவப்பட்டா உடம்பு சூடாகுது, பயந்தா வேர்க்குது. இதெல்லாம் நாம உணர்ந்ததுதான். ஆனா இந்த உடம்பையே ஒரு கருவியா வச்சு மனசை எப்படி ஆழமா கொண்டு போறதுங்கிறது தான் 2வது தியான முறை. இத புலன் விழிப்புணர்வு தியானம்னு சொல்லலாம். நாம எப்பவும் வெளியில இருக்கிற பொருட்களை பார்த்துக்கிட்டும் மற்றவங்க பேசுறத கேட்டுக்கிட்டும் இருக்குமே தவிர நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குதுங்கிறத கவனிச்சதே இல்லை. இந்த உடம்பு ஒரு பெரிய அதிசயம். இதுக்குள்ள கோடிக்கணக்கான வேலைகள் நாம சொல்லாமலே நடக்குது. அந்த இயற்கை விதியோட இணைஞ்சு போறதுதான் உண்மையான ஆன்மீகம்.
முதல்ல தரையிலையோ இல்ல நாற்காலியிலையோ நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களோட கவனம் உங்க கால் கட்ட விரல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு உறுப்பையும் மனசால தொட்டு பார்க்கணும். கால் விரல்ல ஒரு அரிப்போ சூடோ அல்லது ஒரு சின்ன துடிப்போ இருந்தா அதை அப்படியே கவனிங்க. அப்படியே மெல்ல மெல்ல மேல வந்து கணுக்கால், முட்டி, தொடைன்னு ஒவ்வொரு பாகமா கவனிச்சுட்டே வாங்க. ஒரு இடத்துல வலி இருந்தா அந்த வலியை எதிர்க்காதீங்க. வலிக்குதேன்னு வருத்தப்படாம அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சியாளன் மாதிரி பாருங்க. இப்படி உச்சி வரைக்கும் கவனத்தை கொண்டு போகும்போது உங்க மனசு சிதறாம ஒரு நேர்கோட்ல வர ஆரம்பிக்கும். இந்த முறை ஏன் இவ்வளவு முக்கியம்னா, நம்ம ஆழ் மனசுல இருக்கிற பல காயங்களும் வலிகளும் ஏதோ ஒரு இடத்துல தசை இறுக்கமா பதிஞ்சு போயிருக்கும். நாம கவனத்தை செலுத்தும் போது அந்த இறுக்கம் மெல்ல மெல்ல தளர ஆரம்பிக்கும். உங்க உடம்பு ரிலாக்ஸ் ஆகும்போது இயல்பாவே மனசுக்குள்ள இருக்கிற முடிச்சுகளும் அவிழும். இது வெறும் உடற்பயிற்சி கிடையாது, இது ஒரு மௌனமான உரையாடல். உங்க உடம்புகிட்ட நீங்க மன்னிப்பு கேட்குற மாதிரி, இவ்வளவு நாளா நான் உன்னை கண்டுக்காம விட்டுட்டேன், இப்போ நான் உன்னோட இருக்கேன்னு சொல்ற ஒரு நிகழ்வு. இந்த உணர்வு வரும்போது நீங்க தனியாள் இல்லைங்கிற ஒரு பெரிய உண்மை புரியும். பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் தான் நீங்கன்னு ஒரு தெளிவு பிறக்கும். இந்த தியானத்துல இன்னொரு நுணுக்கம் இருக்கு. நாம மூச்சை இழுக்கும்போது பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை சக்தியும் நமக்குள்ள வருதுன்னும், மூச்சை விடும்போது நமக்குள்ள இருக்கிற பாரமெல்லாம் வெளியே போகுதுன்னும் கற்பனை செய்யக்கூடாது. அதை உணரணும். கற்பனைங்கிறது ஒரு எண்ணம், ஆனா உணர்தல்ங்கிறது ஒரு அனுபவம். அனுபவம் தான் நிலையானது. ஒரு கட்டத்துல உங்க உடம்புக்கும் காத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த எல்லை மறைஞ்சு போற மாதிரி ஒரு உணர்வு வரும். நீங்க காத்தா மாறிட்டா மாதிரியோ இல்ல ஒரு வெட்ட வெளியா மாறிட்டா மாதிரியோ தோணும். அந்த இடத்துல தான் உங்க ஆழ் மனசு முழுமையா திறக்கும். அங்கே பயம் இருக்காது, போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது. வெறும் அமைதி மட்டும்தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகளை சந்திச்சிருப்போம். அதெல்லாம் மனசுக்குள்ள ஒரு பாரமா இருக்கும். ஆனா இந்த உடம்பு விழிப்புணர்வு தியானம் பண்ணும்போது அந்த பாரமெல்லாம் வெறும் மேகம் மாதிரி கலைஞ்சு போறத நீங்க பார்க்கலாம். மேகம் வந்தாலும் வானம் அப்படியே தான் இருக்கு. நீங்க தான் அந்த வானம். உங்க கவலைகளெல்லாம் மேகங்கள். இந்த ஒரு புரிதல் வந்துட்டா வாழ்க்கையில வர்ற எந்த சிக்கலையும் நீங்க ஒரு சாட்சியா நின்னு கடந்து போயிடுவீங்க. ஆழ்மனசுங்கிறது ஒரு மந்திர விளக்கு மாதிரி. அதை தேய்க்க தெரிஞ்சவனுக்கு தேவையானது எல்லாம் தேடி வரும். ஆனா அதை தேய்க்கிறதுக்கு முன்னாடி உங்க கை சுத்தமாயிருக்கணும். அதாவது உங்க மனசு தெளிவா இருக்கணும். இந்த உடம்பு தியானத்தை நீங்க தினமும் செய்யும்போது உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரியும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எரிச்சல் பட மாட்டீங்க. யாராவது திட்டுனா கூட அது அவங்க மனநிலைன்னு புரிஞ்சிக்கிற பக்குவம் வரும். ஏன்னா நீங்க இப்போ உங்க உடம்பையும் மனசையும் ஒரு கருவியா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு டிரைவர் கார் ஓட்டுற மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிப்பீங்க. காருக்கும் டிரைவருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவனுக்கு விபத்து நடக்காது. அதே போல தான் இந்த தியானமும். இதுக்கப்புறம் நாம பார்க்க போற முறை உங்க மனசுக்குள்ள ஓடுற அந்த ஆயிரக்கணக்கான எண்ணங்களை எப்படி ஒரு புள்ளியில நிறுத்துறதுங்கிறத பத்தி பேச போகுது. சிதற சக்தி வீணாகும், குவியிற சக்தி தான் விஸ்வரூபம் எடுக்கும். நம்ம மனசுங்கிறது ஒரு குரங்கு மாதிரி அலைபாயும்னு பெரியவங்க சும்மா சொல்லல. ஆனா அந்த குரங்குக்கு ஒரு மதுவை கொடுத்து ஒரு தேல் கொட்டினா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம சராசரி மனுஷனோட மனநிலை. ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் ஓடுதுன்னு கணக்கு சொல்றாங்க. ஆனா அந்த 60,000 எண்ணங்கள்ல எது நமக்கு தேவையானது, எது தேவையில்லாத குப்பை நீ என்னைக்காவது பிரிச்சு பார்த்திருக்குமா? ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் சிதறி அடிச்சா தூரத்துல இருக்கிற பொருள் மங்களாத்தான் தெரியும். ஆனா அதையே ஒரு லேசர் கிரணமா மாத்தினா கல்ல கூட துளைக்கும். அந்த புள்ளிக்கு மனசை கொண்டு வர்றது தான் ஏகாந்தி தியானம். இதுல முக்கியமானது என்னன்னா, நாம எதையும் அடக்க போறதில்ல. ஆத்துல தண்ணி ஓடுற மாதிரி எண்ணங்கள் ஓடட்டும், நாம கரையில உட்காந்து வேடிக்கை பார்க்க போறோம். இப்போ நீங்க ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு கற்பனை புள்ளியை வைங்க. இல்லைன்னா ஒரு அகல் விளக்கோட சுடரை நினைச்சுக்கோங்க. உங்களோட முழு கவனமும் அந்த புள்ளியில மட்டும்தான் இருக்கணும். அந்த புள்ளியை பார்க்கும்போது மனசு வேற எங்கேயோ ஓடும். நேத்து நடந்த சண்டை நாளைக்கு இருக்கிற வேலைன்னு இழுக்கும். அப்படி இழுக்கும்போது அடடா மனசு போகுதேன்னு வருத்தப்படக்கூடாது. மனசு போயிட்டு போகுதுன்னு நினைச்சிட்டு ரொம்ப மென்மையா அந்த கவனத்தை மறுபடியும் அந்த புள்ளிக்கே கொண்டு வரணும். ஒரு சின்ன குழந்தையை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வர்ற மாதிரி இந்த வேலை இருக்கணும். இப்படி திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளி அதிகமாகும். 2 எண்ணங்களுக்கு இடையில ஒரு செகண்ட் இடைவெளி வரும் பாருங்க. அந்த இடத்துல தான் கடவுள் இருக்கார். அந்த இடத்துல தான் உங்க ஆன்மா இருக்கு. இந்த தியானம் பண்ணும்போது ஒரு கட்டத்துல உங்க எண்ணங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல மங்கி போய் நீங்க மட்டும் அந்த புள்ளியா மாறின மாதிரி ஒரு உணர்வு வரும்.
அங்க நான்கிற அகந்தை காணாம போகும். நாம் எப்போ நம்மளை தனியாளா நினைக்கிறோமோ அப்பதான் நமக்கு பயம் வருது. ஆனா இந்த ஏகாந்த நிலையில நீங்க அந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதியா உணர்வீங்க. ஒரு துளி தண்ணி கடல்ல விழுந்தா அது கடலாவே மாறிடுது. அதே மாதிரி உங்க மனசு அந்த புள்ளியில லயிக்கும் போது உங்க ஆழ் மனசோட கதவு அகலமா திறக்கும். அந்த நேரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களோட கட்டளையா மாறி பிரபஞ்சத்துக்கு போகும். ஆழ் மனசுக்கு கொடுக்கப்படுற மிகச்சிறந்த மருந்து இந்த நிசப்தம் மட்டும்தான். நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஏன்னா நம்மளோட சக்தி எல்லாம் தேவையில்லாத சிந்தனைகள்லே செலவாகிடுது. ஒரு குழாயில ஓட்டை இருந்தா தண்ணி எப்படி ஃபோர்ஸா வராதோ அப்படி நம்ம மனசுல இருக்கிற ஓட்டைகள் தான் இந்த தேவையில்லாத கவலைகள். இந்த தியானம் அந்த ஓட்டைகளை அடைக்கிற வேலை. மனசு ஒருமுகப்படும் போது உங்களுக்குள்ள ஒரு அபாரமான தெம்பு பிறக்கும். முன்னாடி உங்களை பயமுறுத்தின விஷயங்கள் எல்லாம் இப்போ சின்னதா தெரியும். இந்த ஒருமித்த கவனத்தை நீங்க பழகிட்டா நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு தெளிவு இருக்கும். சாப்பிடும்போது சாப்பாட்டுல மட்டும் கவனம், பேசும்போது பேச்சுல மட்டும் கவனம். இப்படி இருந்தா உங்க வாழ்க்கை ஒரு தவம் மாதிரி மாறிடும். இந்த நிலைமையில தான் உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். பல நேரங்களில் ஒரு முடிவு எடுக்க தெரியாம நம்ம தடுமாறுவோம். ஆனா ஆழ் மனசு தெளிவா இருந்தா அதுவே உங்களுக்கு சரியான பாவையை காட்டும். அது ஒரு மெல்லிய குரல்ல உங்ககிட்ட பேசும். அந்த குரலை கேட்கணும்னா மனசுல இருக்கிற இரைச்சல் அடங்கணும். இந்த ஏகாந்த தியானம் அந்த இரைச்சலை அடக்கி உங்க ஆழ் மனசோட ஞானத்தை வெளியே கொண்டு வரும். இது ஏதோ ஒரு நாள்ல வர்றதில்ல, ஆனா விடாம பயிற்சி பண்ணா உங்களால எதையும் சாதிக்க முடியும். இப்ப மனசை ஒரு இடத்துல நிறுத்த கத்துக்கிட்ட நாம அடுத்ததா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பெரும் அன்பை எப்படி பயன்படுத்த போறோங்கிறத பத்தி பார்க்க போறோம். அன்பு தான் இந்த உலகத்தோட ஆக பெரிய சக்தி. உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் பிரிவினை தான். நான் வேற நீ வேறன்னு நினைக்கிற அந்த எண்ணம் தான் அத்தனை கசப்புக்கும் காரணம். ஆனா ஆன்மீக ரீதியா பார்த்தா எல்லாமே ஒரே சக்தியோட பல வடிவங்கள் தான். இந்த உண்மையை உணர்றதுக்கு அன்பு தியானம், லவ்விங் கைண்ட்னஸ் மெடிடேஷன் ஒரு அருமையான வழி. இது உங்க ஆழ் மனசுல இருக்கிற வெறுப்பு, பொறாமை, கோவங்கிற நச்சுகளை தொடச்சி எறியும். ஒரு பாத்திரத்துல அழுக்கு இருந்தா அதுல சுத்தமான பாலை ஊத்த முடியாது. அதே போல மனசுல கசப்பு இருந்தா அங்க ஆழ்மீகம் தங்காது. முதல்ல அந்த பாத்திரத்தை கழுவணும். அதுக்கு அணிவு தான் சோப்பு. கண்ணை மூடிட்டு உங்க மனக்கண்டுல உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை நினைச்சுக்கோல. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு மனசார வாழ்த்துங்க. அந்த வாழ்த்து ஏதோ கடமைக்கு சொல்ற வார்த்தையா இருக்கக்கூடாது. உங்க இதயத்தோட ஆழத்திலிருந்து அந்த அதிர்வு வரணும். அந்த அன்பு உங்க உடம்பு முழுக்க ஒரு குளிர்ச்சியை தரதை நீங்க உணரலாம். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரியாதவங்கன்னு எல்லாரையும் வாழ்த்த ஆரம்பிங்க. கடைசியா உங்களுக்கு யார பிடிக்காதோ, யார்கிட்ட உங்களுக்கு பகை இருக்கோ அவங்கள நினைச்சு பாருங்க. இதுதான் கஷ்டமான பகுதி, ஆனா இதுதான் முக்கியமான பகுதி. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களையோ இல்ல உங்களை அவமானப்படுத்துறவங்களையோ நினைச்சு அவங்களும் நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கும் நல்ல புத்தி கிடைக்கட்டும்னு நீங்க வாழ்த்தும் போது உங்க ஆழ் மனசுல ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். நீங்க அவங்கள மன்னிக்கும் போது நீங்க அவங்களுக்கு பெரிய விஷயம் செய்யல, உங்களுக்கே நீங்க ஒரு பெரிய உபகாரம் செஞ்சுக்கிறீங்க. ஏன்னா அந்த பகைய மனசுல சுமந்துட்டு இருக்கிறது ஒரு நெருப்ப மடியில வெத்திருக்கிறது மாதிரி. அதை தூக்கி போடும்போது உங்க மனசு ஒரு பஞ்சு மாதிரி லேசாகிடும். அன்புங்கிறது ஒரு நதி மாதிரி, அது ஓடிக்கிட்டே இருக்கணும். தேங்கி நின்னாலே அங்க அழுக்கு சேர்ந்துடும். இந்த தியானம் பண்ணும்போது உங்க ஆழ் மனசுல ஒரு மேஜிக் நடக்கும். மத்தவங்களை வாழ்த்த வாழ்த்த உங்களுக்கே தெரியாம உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாகும். ஏன்னா நீங்க கொடுக்குறீங்க. கொடுக்கிறவன் எப்பவும் செல்வந்தன் தான். நீங்க அன்பை கொடுக்க ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு பதிலுக்கு அள்ளி கொடுக்கும். இந்த தியானம் உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸை கொண்டு வரும். உங்க பேச்சுல ஒரு கனிவு வரும். மக்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டங்கள் எல்லாம் நின்னு போகும். ஒரு தாய் தன் குழந்தைய பார்க்குற அதே பார்வையோட இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நம்ம ஆழ் மனசுக்கு அன்பு தான் ஆக்சிஜன். அது கிடைக்காதப்போ தான் அது வக்கரமா மாறுது. அந்த தாகத்தை தீர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அன்பு தியானம் பண்ணும்போது நீங்க ஒரு தனி மனுஷன் இல்ல, நீங்க ஒரு பெரும் சக்தியா மாறுறீங்க. உங்ககிட்ட இருந்து கிளம்புற அந்த பாசிட்டிவ் அதிர்வுகள் உங்க வீட்டை, உங்க சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். எதிரிகள் கூட உங்க முன்னாடி வரும்போது அவங்க கோபத்தை மறந்துடுவாங்க. இதுதான் ஆன்மீகத்தோட பலம். இந்த அன்பை வளர்த்துக்கிட்ட பிறகு அடுத்த கட்டமா நாம நம்மளோட மூச்சுங்கிற அந்த மாய கயிறை பிடிச்சு எப்படி உள்நோக்கி பயணிக்க போறோங்கிறத பார்ப்போம். மூச்சு தான் நம்ம உயிர். ஆனா அந்த உயிரோட ரகசியம் பலருக்கு தெரியறலே இல்லை. நம்ம பிறந்தப்போ செஞ்ச முதல் காரியம் மூச்சு விடுறது. நாம இறக்கும்போது கடைசியா செய்ய போற காரியமும் அதுதான். ஆனா அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல நாம மூச்சை ஒரு தடவை கூட கவனிச்சிருக்க மாட்டோம். மூச்சுங்கிறது வெறும் காத்தில்ல, அது பிராணன்.
நம்ம உடம்பையும் மனசையும் இணைச்சு வச்சிருக்கிற ஒரு மெல்லிய நூல் அதுதான். நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும், உங்க மனநிலை மாறும்போது உங்க மூச்சும் மாறும். நீங்க கோபமா இருந்தா மூச்சு வேகமா இருக்கும், சோகமா இருந்தா பாரமா இருக்கும், அமைதியா இருந்தா ரொம்ப மென்மையா இருக்கும். அப்போ மூச்சை மாத்துனா பணசை மாத்த முடியுங்கிறது தானே உண்மை. இதுதான் பிராண தியானம். நேரா உட்காந்துக்கோங்க. உங்க மூச்சை நீங்க எப்பவும் போல இயல்பா விடுங்க. அதை வேகப்படுத்தவோ மெதுவாக்கவோ வேண்டாம். காத்து உங்க மூக்கு நுனியில பட்டு உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் மட்டும் கவனிங்க. அது உள்ள போகும்போது ஒரு ஜில்லுனும் வெளியே வரும்போது ஒரு மிதமான சூடோடும் இருக்கும். அதை மட்டும் ஒரு விழிப்புணர்வோட கவனிங்க. இப்படி செய்யும்போது உங்க கவனம் முழுசும் மூச்சுல இருக்கும். உங்க ஆழ் மனசுல இருக்கிற எண்ண ஓட்டங்கள் இப்போ மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா மனசுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. மூச்சை ஒரு நங்கூரம் மாதிரி நினைச்சுக்கோங்க. மனசுங்கிற கப்பல் தத்தளிக்கும் போது இந்த நங்கூரத்தை போட்ட அது ஒரு இடத்துல நிற்கும். இந்த தியானத்தோட ஒரு ஆழமான நிலை என்னன்னா, மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வினாடி நிற்பு இருக்கும் பாருங்க. அந்த இடம் ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல காத்து இருக்காது, ஆனா உயிர் இருக்கும். அந்த வெற்றிடத்தை தொட ஆரம்பிச்சா நீங்க காலத்தையும் தேசத்தையும் கடந்த ஒரு நிலைக்கு போவீங்க. அங்கதான் உங்களோட ஆழ்மனம் பிரபஞ்ச பேரறிவோட கை கோர்க்குது. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த மூச்சு வழியா தான் அந்த பேரறிவோட செய்தி போகுது. நாம மூச்சை சரியா கவனிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் கூட குணமாகும். ஏன்னா நீங்க உங்க உயிருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கறீங்க. பல நேரங்கள்ல நாம வெளியில தேடுற அந்த நிம்மதி நம்ம மூக்குக்கு கீழே இருக்குங்கிறத நாம உணர மாட்டோம். இந்த மூச்சு தியானம் உங்க நரம்பு மண்டலத்தை சீராக்கும். உங்க ஆழ் மனசுல தேங்கி கிடக்கிற பழைய பயங்களை இது ஆக்சிஜன் கொடுத்து எரிச்சிடும். பழைய விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுறதோ எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறதோ நின்று போய் நீங்க இந்த நிமிஷத்துல வாழ ஆரம்பிப்பீங்க. அந்த நிமிஷம் மட்டும்தான் நிஜம். அந்த நிமிஷத்தை பிடிச்சுக்கிறதுக்கு மூச்சு தான் ஒரே வழி. இது ரொம்ப ரகசியமான, அதே சமயம் ரொம்ப எளிமையான ஒரு கலை. இதை செய்ய செய்ய உங்களுக்குள்ள ஒரு பெரிய அமைதி நிலை கொள்ளும். தியானத்தில் உட்கார்ந்துருக்கும் போது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடக்கும்போது வேலை செய்யும்போது கூட உங்கள் மூச்சை ஒரு வினாடி கவனித்து பாருங்க. அந்த ஒரு வினாடி விழிப்புணர்வு உங்களை ஒரு பெரிய தவறுட்டிலிருந்தோ இல்லை ஒரு கோபமான வார்த்தையிலிருந்தும் காப்பாற்றும். உங்களோட ஆழ்மனம் விழிச்சுக்கிட்டு இருக்குங்கிறதோட அடையாளம் இதுதான். மூச்சை வசப்படுத்துறவன் காலத்தையே வசப்படுத்துறவன். இந்த உயிர் மூச்சை பிடிச்சுக்கிட்டு நாம் அடுத்ததா பார்க்க போறது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த இருட்டை கடந்து ஒளிமயமான ஒரு நிலையை எப்படி அடையிறதுங்கிறத பத்தி. ஒளி இருக்கிற இடத்துல இருட்டுக்கு வேலை இல்லை. நம்ம கண்ணை மூடினா இருட்டு தான் தெரியணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே கண்ணை திறந்தா வர்ற வெளிச்சத்தை விட கண்ணை மூடினா வர்ற வெளிச்சம் ரொம்ப பெரியது. நாம இவ்வளவு நாளா வெளியில் இருக்கிற விளக்குகளையும் சூரியனையும் நம்பி வாழ்ந்துட்டோம். ஆனா நமக்குள்ளேயே ஒரு ஞான சூரியன் இருக்குங்கிறத நம்ம மறந்துட்டோம். இந்த 6வது தியான முறை ஜோதி தியானம். இருட்டை பார்த்து பயப்படுறது மனுஷ இயல்பு. ஆனா அந்த இருட்டுக்குள்ளேயே ஒரு ஒளியை உருவாக்குறது தான் ஆன்மீக வீரம். உங்க ஆழ் மனசுங்கிறது ஒரு இருட்டான குகை மாதிரி இருக்கலாம். அங்க பல வருஷமா பழைய கவலைகளும் பயங்களும் சிலந்தி வள மாதிரி பின்னி இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன தீக்குச்சி அந்த இருட்டை விரட்ட போதுமானது. முதல்ல உங்க புருவ மத்தியில, அதாவது அந்த ஆக்ஞா சக்கரத்துல ஒரு சின்ன ஒளி இருக்கிற மாதிரி அணைச்சுக்கோங்க. அந்த ஒளி ஒரு சின்ன அகல் விளக்கோட சுடர் மாதிரி மென்மையா ஆனா அணையாம எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த ஒளியையே உங்க மனக்கண்ணால பாருங்க. அந்த ஒளி மெல்ல மெல்ல பெருசாகி உங்க தலை முழுக்க பரவுறத உணருங்க. அப்புறம் உங்க உடம்பு முழுக்க அந்த ஒளி அப்படியே இறங்குது. இப்போ நீங்க ஒரு சதை பிண்டம் கிடையாது, நீங்க ஒரு ஒளி பிண்டம். உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுவும் அந்த ஒளியில குளிக்குது. இப்படி நினைக்கும் போது உங்க ஆழ் மனசுல இருக்கிற அந்த இருட்டு பகுதிகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். இருட்டுங்கிறது ஒரு தனி பொருள் கிடையாது, அது வெளிச்சம் இல்லாத நிலை, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் கோபமும் குளுமுழுமும். உங்ககிட்ட ஞானம் இல்லாதப்போ அந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்துடுது. இப்போ இந்த ஒளியை நீங்க மனசுக்குள்ள ஏத்தும்போது அந்த பழைய கசப்புகள் எல்லாம் தானாவே மறைஞ்சு போகும். இந்த தியானம் பண்ணும்போது சில பேருக்கு நிஜமாவே ஒரு வெளிச்சம் தெரியலாம், இல்லைன்னா ஒரு விதமான அமைதி கிடைக்கும். அந்த அமைதி தான் உங்க ஆழ் மனசு உங்களுக்கு கொடுக்கிற பரிசு. நீங்க ஒளியா மாறும்போது மற்றவங்களோட எதிர்மறை அதிர்வுகள் உங்களை தாக்காது. ஒரு இருட்டான அறைக்குள்ள விளக்க எடுத்துட்டு போனா அங்க இருக்கிற இருட்டு எப்படி ஓடி போகுமோ அப்படி நீங்க போற இடமெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பரவும். நம்ம ஆழ் மனசுல இருக்கிற பல திறமைகள் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை எழுப்பணும்னா அந்த இடத்துக்கு ஒரு வெளிச்சம் வேணும். இந்த ஒளி தியானம் உங்க மூளையோட செல்களை தூண்டி உங்களோட கற்பனை திறனையும் ஞாபக சக்தியையும் பல மடங்கு அதிகமாக்கும். இது வெறும் கற்பனை இல்லை, இது ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்.
பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த மகா ஒளியை நீங்க உங்க ஆழ் மனசுக்குள்ள கொண்டு வரீங்க. இந்த தியானத்தை செய்ய செய்ய உங்க கண்கள்ல ஒரு காந்த சக்தி வரும். நீங்க யாரை பார்த்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அமைதி உண்டாகும். அதுதான் இந்த ஒளியோட மகிமை. வாழ்க்கையில பெரிய கஷ்டம் வரும்போது, எல்லா பக்கமும் கதவு அடைக்கப்பட்டது மாதிரி தோணும்போது, இந்த அக ஒளியை மட்டும் நம்புங்க. அந்த வெளிச்சம் உங்களுக்கு சரியான பாதையை காட்டும். மற்றவங்க சொல்ற ஆலோசனையை விட உங்க உள்ளிருந்து வர்ற அந்த ஒளி உங்களுக்கு தெளிவை கொடுக்கும். இருட்டுல நடக்கிறவனுக்கு பாதை தெரியாது, ஆனா கையில விளக்கு இருக்கிறவனுக்கு பயம் இருக்காது. உங்க ஆழ் மனசுல இந்த ஒளியை ஏத்திக்கிட்டீங்கன்னா அப்புறம் இந்த உலகத்துல உங்களை யாராலும் இருட்டுக்குள்ள தள்ள முடியாது. இந்த ஒளியோட துணையோட அடுத்ததா நாம நம்மளோட சொல்லுக்கு இருக்கிற அந்த மகாசக்தியை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். சொல் தான் செயல், செயல் தான் வாழ்க்கை. ஆரம்பத்துல சொல் இருந்ததுன்னு சொல்வாங்க. நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு உயிர் உண்டு. ஆனா நாம பல நேரங்கள்ல அந்த வார்த்தைகளை ரொம்ப சாதாரணமா, சில நேரங்கள்ல ரொம்ப கேவலமா பயன்படுத்துறோம். எனக்கு இது வராது, என் தலைவிதி இவ்வளவுதான், நான் எப்பவும் தோத்து போறவன். இப்படி நாம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஆழ்மனசுக்கு நாம கொடுக்கிற கட்டளை. ஆழ்மனசு ஒரு விசுவாசமான வேலைக்காரன் மாதிரி. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செஞ்சு முடிக்கும். நீங்க உங்களையே மட்டம் தட்டி பேசும்போது அது சரி, அப்படியே ஆகட்டும்னு சொல்லி உங்க வாழ்க்கையை அப்படி மாத்திடும். இதை கட்டுப்படுத்துறது தான் மந்திர தியானம் அல்லது உறுதிமொழி தியானம். மந்திரங்கிறது ஏதோ புரியாத சமஸ்கிருத வார்த்தை மட்டும் கிடையாது. எந்த ஒரு சொல் உங்க மனசை பாதுகாக்குதோ அதுதான் மந்திரம். இப்போ ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து உங்களுக்குள்ள ஒரு ஆழமான கருத்தை விதைக்கணும். உதாரணத்துக்கு, நான் முழுமையான அமைதியோடும் சக்தியோடும் இருக்கிறேன். இந்த ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. இதை மேலோட்டமா சொல்லக்கூடாது. மூச்சை ஆழமா இழுத்து உள்ளுக்குள்ள அந்த வார்த்தைகளை ஒலிக்கி விடுங்க. ஒவ்வொரு முறை அந்த வார்த்தையை சொல்லும் போதும் அது உங்க ரத்தத்துல கலந்து உங்க ஆழ்மனசோட ஆழத்துல ஒரு விதையா விழறத உணருங்க. உங்க ஆழ்மனசுல ஏற்கனவே இருக்கிற என்னால முடியாதுங்கிற பழைய ரெக்கார்டை அழிச்சிட்டு இந்த புதிய பாசிட்டிவ் ரெக்கார்டை அங்க பதிய வைக்கணும். இந்த தியானம் பண்ணும்போது ஒரு ரகசியம் இருக்கு. வார்த்தைகளை சொல்லும்போது அது நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது. அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சதா நம்பணும். நான் பணக்காரனாக போறேன்னு சொல்றதை விட நான் எல்லா செல்வங்களோடும் நிறைவா இருக்கேன்னு சொல்லும்போது அங்க ஒரு சக்தி பிறக்குது. ஏன்னா ஆழ் மனசுக்கு எதிர்காலம் தெரியாது, அதுக்கு நிகழ்காலம் மட்டும்தான் தெரியும். நீங்க என்னவா இருக்கீங்கன்னு அதுகிட்ட சொல்றீங்களோ அதுவா உங்களை அது மாற்றிடும். இது ஒரு பெரிய உளவியல் ரகசியம். காலையில தூங்கி எழுந்த உடனேவும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் உங்க ஆழ் மனசு ரொம்ப திறந்த நிலையில இருக்கும். அந்த நேரத்துல இந்த வார்த்தைகளை உள்ள போடுங்க. நம்ம மனசு ஒரு விளைநிலம் மாதிரி. அதுல நீங்க நல்ல விதைகளை போட்டாலும் முளைக்கும், கள்ளிச்செடியை போட்டாலும் முளைக்கும். இதுவரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ தேவையில்லாத குப்பைகளை விதைச்சிட்டோம். இப்போ அந்த நிலத்தை சுத்தம் பண்ணிட்டு இந்த மந்திரங்கள் மூலமா வைரங்களை விதைக்கணும். விடாம இந்த பயிற்சி செஞ்சு பாருங்க. ஒரு மாசத்துல உங்ககிட்ட ஒரு புது மனுஷனை பாப்பீங்க. உங்களோட எண்ணங்கள் மாறும், உங்களோட பேச்சு மாறும், கடைசியில உங்க வாழ்க்கையே மாறும். வார்த்தைங்கிறது வெறும் காத்து கிடையாது, அது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை உங்க வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க. இந்த சொல்லின் வலிமையை உணர்ந்த பிறகு உங்க ஆழ் மனசு இப்போ ஒரு கட்டுக்கோப்புக்கு வந்துடும். அது உங்களோட பேச்சை கேட்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த சக்தியெல்லாம் நிலைச்சி இருக்கணும்னா உங்களுக்குள்ள ஒரு மௌனம் வேணும். ஓயாம பேசிக்கிட்டு இருக்கிறவன் தன் சக்தியை இழைக்கிறான். மௌனமா இருக்கிறவன் பிரபஞ்ச சக்தியை சேவிக்கிறான். இந்த மந்திர தியானத்துக்கு அடுத்ததா நாம பார்க்க போறது அந்த மகா மௌனத்தை பத்தி தான். பேசாம இருக்கிறது மட்டும் மௌனம் இல்ல, எண்ணங்களே இல்லாம இருக்கிறது தான் உண்மையான மௌனம். அந்த மௌனத்துக்குள்ளதான் எல்லா விடைகளும் ஒளிஞ்சிருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற சத்தங்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல அடங்கி போகும். ஆனா அந்த மௌனம் மட்டும் என்னைக்கும் அழியாது. நாம ஏன் சத்தத்தை தேடி ஓடுறோம் தெரியுமா? ஏன்னா நமக்கு மௌனத்தை கண்டா பயம். மௌனத்துல உட்காரும்போது தான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனை அழுக்குகளும் மேல வரும். அதை எதிர்கொள்ள தைரியம் இல்லாதவங்க தான் எப்பவும் டிவியையோ மொபைலையோ இல்ல யாராவது கூட பேசிக்கிட்டோ இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான ஆழ்மன சக்தியை அடையணும்னா நீங்க அந்த மௌனத்தை காதலிச்சு தான் ஆகணும். 8வது முறை சாட்சி மௌன தியானம். இது மத்த எல்லா முறைகளையும் விட கொஞ்சம் சவாலானது. ஆனா இதுதான் உச்சக்கட்டமானது. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் எதை பத்தியும் யோசிக்காம, எந்த வேலையும் செய்யாம, எதுவுமே பேசாம சும்மா உட்காருங்க. சும்மா இருக்கிறது தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை. உங்க மனசு உங்களை வம்புக்கு இழுக்கும், பழைய நினைவுகளை கொண்டு வரும், கால் வலிக்குதுன்னு சொல்லும், எழுந்து போய் அந்த வேலையை பாருன்னு கட்டளையிடும். ஆனா நீங்க ஒரு பாறை மாதிரி அசையாம உட்கார்ந்து அந்த மனசோட ஆட்டத்தை வேடிக்கை மட்டும் பாருங்க.
நீங்க மௌனமா இருக்க இருக்க மனசு தன்னோட ஆட்டத்தை மெல்ல மெல்லா குறைச்சுக்கும். ஒரு கட்டத்துல அதுவும் களைச்சு போய் அமைதியாயிடும். அந்த அமைதியில தான் உங்க ஆழ் மனசோட உண்மையான முகம் தெரியும். இந்த மௌனத்துல தான் உங்களுக்கு பெரிய பெரிய ஐடியாக்கள் தோணும். விஞ்ஞானிகள், கவிஞர்கள், ஞானிகள் எல்லாரும் இந்த மௌனத்துல இருந்து தான் தங்களோட கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்தாங்க. சத்தம் போடுற மனசுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் தெரியும். ஆனா மௌனமா இருக்கிற ஆழ் மனசுக்கு இந்த பிரபஞ்சத்தோட ரகசியமே தெரியும். நீங்க மௌனமா இருக்கும்போது நீங்க பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்புக்கு வர்றீங்க. அங்க வார்த்தைகள் தேவைப்படாது, உணர்வுகள் மட்டும்தான். அந்த தருணத்துல உங்களுக்கு தெரியிற தெளிவு நீங்க 1000 புஸ்தகம் படிச்சா கூட கிடைக்காது. மௌனம்ங்கிறது ஒரு தவம். அந்த தவத்துல உங்களை நீங்களே கரைச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சச்சரவுகள், எத்தனையோ குழப்பங்கள். இதுக்கெல்லாம் தீர்வு வெளியில இல்ல. ஒரு பிரச்சனையை நினைச்சு நீங்க ஓயாம யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு விடை கிடைக்காது. ஆனா அந்த பிரச்சனையை ஓரமா வச்சுட்டு நீங்க மௌனத்துல ஆழ்ந்தீங்கன்னா உங்க ஆழ்மனசு தானாவே அந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். ஏன்னா குழப்பமான தண்ணியில எதுவும் தெரியாது. ஆனா அமைதியான தண்ணியில உங்களோட பிம்பம் தெளிவா தெரியும். மௌனம் உங்களை ஒரு முதிர்ச்சியான மனுஷனா மாத்தும். உங்களோட ஒவ்வொரு அசைவிலையும் ஒரு கம்பீரம் வரும். இந்த மௌனத்தை நீங்க பழகிட்டா அப்புறம் நீங்க எங்க இருந்தாலும் அமைதியா இருப்பீங்க. சுத்தி எவ்வளவு பெரிய இரைச்சல் இருந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள ஒரு மௌன கடல் வற்றாம இருக்கும். அந்த பேராற்றலை துணையா வச்சுக்கிட்டு நாம அடுத்ததா பார்க்க போறது, நாம விரும்புற வாழ்க்கைய நம்ம ஆழ் மனசுல எப்படி சித்திரமா வரையறதுங்கிறத பத்தி. ஒரு ஓவியன் முதல்ல மனசுல வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் கேன்வாஸ்ல வரைகிறான். அதே மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க முதல்ல உங்க ஆழ் மனசுல வரையணும். அதுதான் நிழற்பட தியானம். நிஜத்துக்கும் நிழலுக்கும் உங்க ஆழ் மனசுக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அதைத்தான் இப்போ நம்ம ஒரு கருவியா பயன்படுத்த போறோம். 9வது முறை, காட்சிப்படுத்துதல் தியானம். நீங்க ஒரு விஷயத்தை உங்க மனக்கண்ணுல எவ்வளவு ஆழமா, எவ்வளவு துல்லியமா பார்க்கறீங்களோ அதை உங்க ஆழ் மனசு ஒரு கட்டளையா ஏத்துக்கும். ஒரு சினிமாவை திரையில பார்க்கறதுக்கு முன்னாடி அது இயக்குனரோட மனசுல ஓடுதில்ல, அதே மாதிரி உங்க வாழ்க்கையோட இயக்குனரா நீங்க மாறி உங்க வெற்றி கதையை நீங்களே ஓட்டி பார்க்கணும். இது ஏதோ பகல் கனவு காண்றது கிடையாது. இது உங்க ஆழ் மனசுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குற வேலை. கண்ணை மூடிக்கிட்டு நீங்க அடையணும்னு நினைக்கிற ஒரு இலக்கை நினைச்சுக்கோங்க. அது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு நல்ல வீடா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல உறவா இருக்கலாம். அது கிடைச்சதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை இப்பவே அனுபவிங்க. அந்த இடத்துல இருக்கிற வாசனை, அங்க இருக்கிற வெளிச்சம், மக்கள் உங்களை பாராட்டுற சத்தம், இது எல்லாத்தையும் உங்களோட 5 புலன்களால உணருங்க. உங்க உடம்புல ஒரு சிலிர்ப்பு வரணும். அந்த அளவுக்கு அது நிஜமா இருக்கணும். இப்படி நீங்க திரும்ப திரும்ப பார்க்கும்போது உங்க ஆழ் மனசு, ஓ இதுதான் நமக்கு வேணும் போலன்னு நினைச்சு அதை அடையிறதுக்கான வழிகளை தானாவே தேட ஆரம்பிக்கும். நாம ஏன் தோத்து போறோம்னா நம்ம தோல்வியை அதிகமா காட்சிப்படுத்துறோம். எங்க தோத்துடுவோமோ, யாராவது தப்பா நினைப்பாங்களோன்னு தப்பான படங்களை மனசுல ஓட்டி பார்க்குறோம். ஆழ் மனசும் அதையே நிஜமாக்கிடுங்க. இப்போ அந்த பழைய நெகட்டிவ் படங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு புது படத்தை அங்க போடுங்க. நீங்க ஒரு வெற்றியாளனா, ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனுஷனா உங்களை நீங்களே பாருங்க. நீங்க பார்க்குற அந்த பிம்பம் தான் உங்களோட எதிர்காலம். உலகம் உங்களை எப்படி பார்க்குதுங்கிறத விட நீங்க உங்களை எப்படி பார்க்குறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த தியானம் உங்களோட தன்னம்பிக்கையை மலை உச்சியில கொண்டு போய் வைக்கும். இந்த காட்சிப்படுத்துதல் தியானம் பண்ணும்போது உங்க ஆழ் மனசு பிரபஞ்சத்தோட காந்த சக்தியை ஈர்க்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான மனிதர்கள், தேவையான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். எதேச்சையா நடந்ததுன்னு நாம சொல்ற பல விஷயங்கள் உண்மையிலேயே உங்களோட ஆழ்மனம் ஈர்த்த விஷயங்கள் தான். உங்க மனசுல ஒரு தெளிவான படம் இருந்தா உங்க கால்கள் தானாவே அந்த பாதையில நடக்கும். இது ஒரு மாயாஜால மாதிரி தோணலாம், ஆனா இதுதான் இந்த உலகத்தை ஆள்றவங்களோட ரகசியம். அவங்க முதல்ல மனசுல ஜெயிச்சுட்டு அப்புறம்தான் வெளியில ஜெயிக்கிறாங்க. இந்த 9 முறைகளும் உங்களை ஒரு முழுமையான மனிதனை மாத்தி இருக்கும். இப்போ கடைசியா 10வது முறைக்கு நாம போக போறோம். இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு உங்களை ஒரு மகா சக்தியா மாத்த போற சரணாகதி தியானம். உங்களை விட பெரிய ஒரு சக்தி கிட்ட உங்களை ஒப்படைக்கும் போது வர்ற அந்த அமைதி இருக்கே, அதுதான் வாழ்க்கையோட உச்சம். அங்க நீங்க இல்ல, அங்க வெறும் பேரானந்தம் மட்டும்தான் இருக்கும். வாங்க அந்த இறுதி நிலையை தொட்டு பார்ப்போம். வாழ்க்கையோட கடைசி ரகசியம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் பிடிச்சுக்காம எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது தான். நாம இவ்வளவு நாளா நான் தான் செய்யறேன், என்னால தான் நடக்குதுன்னு ஒரு பெரிய சுமையை நம்ம தலையில ஏத்தி வச்சிட்டு இருக்கோம். அந்த சுமை தான் நம்மளை அழுத்துது, நம்ம ஆழ் மனசை சோர்வடைய வைக்குது.
ஆனா இந்த உலகத்தை இயக்குற ஒரு மகா சக்தி இருக்குங்கிறத உணர்ந்து அந்த சக்தி கிட்ட உங்களை முழுசா ஒப்படைக்கிறது தான் 10வது தியானமான சரணாகதி. இது சோம்பேறித்தனம் கிடையாது, இது ஒரு மகா வீரம். ஒரு சின்ன குழந்தை தான் அம்மாவோட கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது அதுக்கு எந்த பயமும் இருக்காது. ஏன்னா அம்மா பார்த்துப்பான்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட உச்சம்தான் இது. அமைதியா உட்கார்ந்து உங்க மூச்சு, உங்க எண்ணம், உங்க உடல், உங்க வெற்றி தோல்வி எல்லாத்தையும் அந்த பிரபஞ்ச பேராற்றலோட பாதத்துல வச்சிருங்க. இனிமே நான் இல்ல, நீதான் எல்லான்னு ஒரு ஆழமான உணர்வுக்கு வாங்க. இந்த நிலை வரும்போது உங்க ஆழ் மனசுல இருக்கிற அத்தனை போராட்டங்களும் ஒரு நொடியில நின்னு போகும். ஏன்னா போராடுறதுக்கு அங்க நான் இல்லையே. இந்த சரணாகதி நிலையில உங்க ஆழ்மனம் ஒரு எல்லையில்லாத வெளியா மாறிடும். அங்க வர்ற அமைதி இருக்கே, அது இந்த உலகத்துல எந்த பொருளையும் கொடுத்தா கிடைக்காது. நீங்க ஒரு கருவியா மாறிடுவீங்க. ஒரு புல்லாங்குழல் எப்படி தன்னை தியாகம் பண்ணி மகா இசைய கொடுக்குதோ அப்படி நீங்க ஒரு அற்புதமான இசையா மாறிடுவீங்க. இப்போ உங்க ஆழ்மனசு ஒரு அபாரமான சக்தியோட இருக்கும். உங்களை யாராலையும் அசைக்க முடியாது, எதனாலையும் உங்களை வீழ்த்த முடியாது. ஏன்னா நீங்க இப்போ அந்த பேராற்றலோட கைகோர்த்துட்டீங்க. வாழ்க்கையில வர்ற மேடு பள்ளங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிடும். லாபம் வந்தா துள்ள மாட்டீங்க, நஷ்டம் வந்தா துவள மாட்டீங்க. ஒரு நிலையான புத்தியோட, ஒரு தெளிவான பார்வையோட நீங்க வாழ்வீங்க. இதுதான் தியானத்தோட நோக்கம். தியானம்ங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, கண்ணை திறந்து இந்த உலகத்துல ஒரு ராஜாவா வாழ்றது தான் உண்மையான தியானம். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த 10 முறைகளும் ஒரு படிக்கட்டுகள் மாதிரி. ஒவ்வொரு படியா ஏறி வந்து இப்போ நீங்க அந்த உச்சியை தொட்டுட்டீங்க. உங்க ஆழ்மனசு இப்போ ஒரு பொக்கிஷம் மாதிரி திறந்திருக்கு. அதுல இருக்கிற சக்தியை வச்சு நீங்க உங்களையும் மாத்தலாம், இந்த உலகத்தையும் மாத்தலாம். இனிமே உங்க வாழ்க்கையில பயத்துக்கு இடமில்ல, கவலைக்கு இடமில்ல. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு புது பிறவியா, ஒரு புது உற்சாகமா நீங்க வாழணும். நீங்க நினைச்சது நடக்கும், நீங்க தொட்டது துலங்கும். ஏன்னா நீங்க இப்போ உங்களோட உண்மையான சக்தியை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாற்றத்தை இப்பவே உங்க உள்ளுக்குள்ள உணருங்க. உங்க முதுகெலும்பு நேரா இருக்கட்டும், முகத்துல ஒரு சின்ன புன்னகை இருக்கட்டும். நீங்க ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, நீங்க ஒரு மகா சக்தியோட சின்ன வடிவம். போங்க, போய் இந்த உலகத்தை உங்க அன்பாலையும் அறிவாலையும் சக்தியாலையும் அழகாக்குங்க. உங்க ஆழ்மனம் விழிச்சுக்குச்சு. இனிமே உங்களுக்கு ஏறுமுகம்தான். இந்த வாழ்க்கை ஒரு வரப்பிரசாதம். அதை முழுமையா தெளிவா கொண்டா